Hi everyone. In the video என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see about the concept stoichiometry. இது 11th standard chapter 1 chemistryல some basic concepts of chemistry. அதுல lecture number 3. இது வந்து lecture number 3. ஆல்ரெடி 2 lecture அப்லோட் பண்ணிட்டேன். அந்த 2 lectureல first lectureல mole concept பார்த்தோம். second lectureல வந்து gram equivalent conceptடும் அதுக்கு அப்புறம் இந்த molecular formula empirical formula இது வரைக்கும் நான் செஞ்சதை நடத்தியிருந்தேன். இப்போ lecture 3ல அதோட continuation ஸ்டாக்கியோமெட்ரிங்கிற புது கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நிறைய லேப்லாம் நீங்கள் போக போகிறீங்க, இல்லை ரியாக்ஷன்லாம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கால்குலேஷன் பார்ட்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ். உங்களுக்காக தான் நம்ம வந்து லெசன் எடுத்து போடுறோம். ஸோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ லெவன்த் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன? இது ஒரு க்ரீக் வேர்டு. சரியா? ஸோ ஸ்டாக்கியான் அப்படின்னா எலிமெண்ட் அப்படின்னு அர்த்தம், மெட்ரான் அப்படின்னா மெஷர்னு அர்த்தம். ஸோ மெஷர் ஆஃப் த எலிமெண்ட் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக்கு டைரக்ட் மீனிங் இருக்குது. பட் என்ன சொல்ல வராங்க? ஸ்டாக்கியோமெட்ரியோட டெஃபினிஷன் என்ன? ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த chemical quantities. என்ன செய்யுது? It gives the numerical relationship between the chemical quantities in a balanced chemical equation. இந்த word ரொம்ப ரொம்ப முக்கியம். balanced chemical equation. இந்த ஸ்டாக்கியோமெட்ரி எப்பதான் அப்ளை பண்ண முடியும்னா ஒரு balanced chemical equation. balanced equationல மட்டும்தான் நீங்க இந்த ஸ்டாக்கியோமெட்ரி அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus O2 gives water. இது ஈக்குவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, பட் ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? நம்ம இங்கே ஒரு 2 போட்டுட்டு இங்கே ஹைட்ரஜன் முன்னாடி 2 போடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆனது ரியாக்டன்ட்டோட நம்பரும் ப்ராடக்டோட நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதுல? ஆல்ரெடி நீங்கள் 10th பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்களா? இப்போ H2 1 minute plus O2 gives water. இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக கேட்டால் கிடையாது. ஏன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடையாது? பிகாஸ் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, பட் இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடையாது. அதே இது இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு 2வும் இங்கே ஒரு 2வும் போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். இங்கே 2 × 2 இது வந்து 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2 × 2 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. மல்டிபிள் பண்ணணும். சரியா? தென் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இல்லை, முன்னாடி ஒரு 2 இருக்கனால இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது இது ஃபுல்லாக என்னது பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஹைட்ரஜனும் சேம், இங்கே இருக்க ஆக்சிஜனும் இங்கே இருக்க ஆக்சிஜனும் சேம். அப்போ பேலன்ஸ்ட். அதாவது இந்த சைடு இருக்கிறத ரியாக்டன்ட்ஸ்னு சொல்லுவோம், இந்த சைடு இருக்கிறத ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்டன்ட்டோட நம்பரும் ப்ராடக்டோட நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா, ஆட்டம்ஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும் தான் நீங்கள் ஸ்டாக்கியோமெட்ரி என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்டாக்கியோமெட்ரி என்ன கொடுக்குது? இட் கிவ்ஸ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கெமிக்கல் குவான்டிட்டிஸ். கெமிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்னது? ரியாக்டன்ட், ப்ராடக்ட். ஒரு ரியாக்ஷனில் இருக்க ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறது தான் யார் அப்படின்னா அந்த ஸ்டாக்கியோமெட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus O2 gives 2 வாட்டர்னு எழுதுறோம் அப்படின்னா இதில் இருக்க ரியாக்டன்ஸ் H2O2, இங்கே இருக்க ப்ராடக்ட் வந்து வாட்டர். ஸோ அப்போ இந்த இருக்க ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப், நம்பர் வைஸில் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறது தான் யாருன்னா ஸ்டாக்கியோமெட்ரி. அது எப்படி ரிலேஷன்ஷிப் கொடுக்குங்கிறத நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரியா? பை அப்ளைங் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரி we can calculate the amount of reactants required to prepare a specific amount of product. அதாவது இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரியாக்டன்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்? கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ அதே வாட்டர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 கிராம் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கிராம் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ரியாக்ஷன் என்னது? 2H2 plus O2 gives 2 water. இது நான் சும்மா பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ உங்களுக்கு வாட்டர் எவ்வளோ, அதாவது 36 கிராம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்ரஜனும் எவ்வளோ ஆக்சிஜனும் சேர்ந்தா இந்த 36 கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்? ப்ரிடிக்ட் பண்ண முடியும் யூசிங் ஸ்டாக்கியோமெட்ரி. ஏன்னா இங்கே வாட்டருங்கிறது ப்ராடக்ட். அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவை? இந்த H2O2ங்கிற ரியாக்டன்ஸ் தேவை. அப்போது நான் வந்து ஒரு 36 48 கிராம் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்ரஜன் எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷனை என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி வழியாக ஐ கேன் ஏபிள் டு ப்ரிடிக்ட். அதே மாதிரி இவ்வளோ ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஸ்டாக்கியோமெட்ரியிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. C plus O2 gives CO2. இப்போ இந்த கேஸில் 1 mole of carbon reacts with 1 mole of oxygen gives 1 mole of carbon dioxide. கரெக்டா?
இங்கே பாருங்க, இங்கே முன்னாடி 1 தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ 1 mole of carbon reacts with 1 mole of oxygen to gives 1 mole of carbon dioxide. அப்போ இந்த இடத்துல எல்லாமே 1 moleங்கிறனால 1 mole carbon is stoichiometrically equivalent to. Stoichiometrically equivalent. இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 கோட் இருந்தால் அதுக்கு பேர் stoichiometrically equivalent to இல்லை equal to. So 1 mole of carbon is stoichiometrically equal to 1 mole of oxygen is stoichiometrically equal to 1 mole of carbon dioxide. ஏன்னா இங்கே எல்லாமே 1 mole தான் இருக்குது. ஸோ அப்போ மூணுமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்போது இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன்ஸில் நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். So stoichiometry is a quantitative relationship between the reactants and products. இங்கே தான் சொன்னேன்ல, it gives the relationship between chemical quantities. Chemical quantitiesனா என்னது? reactant and product. அதுதான் திருப்பி கொடுத்துருக்காங்க. It gives the relationship between reactants and products in a balanced chemical equation in mole. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே balanced chemical equationங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரியா? ஓகே. The quantity of reactants and products can be expressed in terms of mole or in terms of mass or in terms of volume. இப்போ நம்ம எடுக்கிறோம்ல ரியாக்டன்ட், இப்போ ஃபார் அதே சேம் ரியாக்ஷன் 2H2 + O2 gives 2 water. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரியாக்டன்ட் H2 O2 இதெல்லாமே நம்ம மோல்ஸ். இங்கே வந்து நம்ம 2 moles of hydrogen, 1 mole of oxygen, இல்லாட்டி போன ரியாக்ஷனில் பார்த்தோம்ல 1 mole of carbon, 1 mole of oxygen, 1 mole of carbon dioxide. இந்த மாதிரி மோல்ஸில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மாஸ் யூனிட், மாஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இல்லை வால்யூம் வச்சும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மோல்ஸ் டு மாஸ், மாஸ் டு வால்யூம் இது எல்லாமே இன்டர் கன்வெர்ட்டபிள். அதாவது நீங்கள் மோல்ஸ்லேருந்து என்ன செய்யலாம், மாஸ் கன்வெர்ட் பண்ணலாம், மாஸ்லேருந்து வால்யூம் கன்வெர்ட் பண்ணலாம், திருப்பி வால்யூம்லேருந்து மாஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மாஸ்லேருந்து மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களால் இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி? இப்போ உங்ககிட்ட மாஸ் இருக்குது, இதை நீங்கள் வந்து மோல்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்க மாஸை வந்து இட் ஷுட் பி டிவைடட் பை மோலார் மாஸ். அதாவது உங்ககிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் எக்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ வந்து வாட்டர் வச்சு நம்ம பேசலாம். வாட்டரோட மோலார் மாஸ் வந்து 18. எப்படி 18 நம்ம சொல்றோம்? 2 ஹைட்ரஜன், ஸோ 2 × 1, ஒரு ஆக்சிஜன் 16, ஸோ 18 நம்மளுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் லெக்சர் பார்த்தா தான் இது புரியும். அப்போ 18 வந்து நம்ம கிராம் பெர் மோல் வந்து வாட்டரோட மோலார் மாஸ். இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 36 கிராம். சரியா? 36 கிராம்ங்கிற மாஸ் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த 36ங்கிற மாஸை இதோட மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணணும். ஸோ வாட்டரோட மோலார் மாஸ் என்னது? 18. அப்போ இந்த 36 வந்து 18னால நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க மாஸை வந்து மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி வால்யூமாக மாற்றுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து 22.4 லிட்டர்ஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல்ஸ் இருக்குன்னா இதை 22.4ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 44.8 லிட்டர்ஸ்னு கிடைக்கும். இதுதான் வந்து வால்யூம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸை 22.4 லிட்டரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வால்யூம். சரியா? திருப்பி வால்யூம்லேருந்து மோல்ஸ்க்கு எப்படி மாற்றுவீங்க? டிவைடட் பை 22.4. மோல்ஸை வால்யூமாக மாற்றணும்னா 22.4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே வால்யூமை திருப்பி மோல்ஸாக மாற்றணும்னா டிவைட் பண்ணிடுங்க 22.4ஆல். அவ்வளோதான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து மாஸாக மாற்றணும் அப்படின்னா இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். இங்கே நம்ம என்ன பண்ணோம்? இருக்க மாஸை டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணோம். அப்போ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது மல்டிப்ளை பை மோலார் மாஸாக இருக்க போகுது. அவ்வளோதான். சரியா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன செய்ய போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 mole of methane plus 2 moles of oxygen gives 1 mole of carbon dioxide plus 2 moles of water நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். இப்போ இது எப்படி நம்ம மாற்ற போகிறோம் பாருங்க. இதான் ரியாக்ஷன். இங்கே பாருங்க, மீத்தேன் முன்னாடி 1 minute. ஓகே, மீத்தேன் முன்னாடி 1 தான் இருக்குது, ஸோ 1 mole. ஆக்சிஜன் முன்னாடி 2 இருக்குது, 2 moles. கார்பன் டை ஆக்சைடு முன்னாடி 1 தான் இருக்குது, 1 moles. வாட்டருக்கு முன்னாடி 2 இருக்குது, ஸோ 2 moles. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி நான் சொல்கிறேன்ல 1, இந்த 2, இங்கே 1, இங்கே 2, இந்த நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பர் எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லணும். அப்போ மீத்தேனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் ரியாக்ஷனில்? இந்த ரியாக்ஷனை பாருங்கள், இந்த ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். மீத்தேனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீத்தேன் இஸ் 1. அது மாதிரி ஆக்சிஜனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது இந்த ஆக்சிஜன் முன்னாடி. ஸோ அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2. கார்பன் டை ஆக்சைடு முன்னாடி 1 தான் இருக்குது, ஸோ 1 அப்படியே போட்டுக்கோங்க. வாட்டருக்கு முன்னாடி 2 இருக்குது ரியாக்ஷனில், ஸோ 2 போட்டுக்கோங்க. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? மோல்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 mole, 2 moles, 1 mole, 2 molesன்னு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மோல்ஸை மாஸாக மாற்றணும். ஸோ மோல்ஸ் எப்படி மாஸாக மாற்ற முடியும்? இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிறது மோல்ஸ், இது இருக்குது நம்மக்கிட்ட.
நல்லா பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறது மோல்ஸ். ஸோ மோல்ஸை நான் என்னவா மாற்றணும், மாஸாக மாற்றணும். ரிவர்ஸில் போகிறேன். ஸோ மோல்ஸை மாஸாக மாற்றணும் அப்படின்னா இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். உங்ககிட்ட இருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலார் மாஸ்னால மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா அது மாஸாக மாறிடும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறது 1 மோல். அப்போ இதோட மோலார் மாஸ் என்னது, மீத்தேனோட மோலார் மாஸ் வந்து 16. ஸோ 1 × 16 16 கிராம். எப்படி மீத்தேனுக்கு 16 வந்துச்சு, பிகாஸ் CH4, கார்பனுக்கு 12, ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 4 × 1, ஸோ +4 வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 16. அது மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து ஒன் ஆக்சிஜனுக்கு 16 வரும், 2 ஆக்சிஜன் இருக்கனால 32 இதோட மோலார் மாஸ். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும், வாட்டருக்கு 18. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலார் மாஸ்னால மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்து 1 மோல் இருக்குது. ஸோ 1 × 16 16 வந்துடும். ஆக்சிஜன் பாருங்க 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ 2 × 32 மேலே எழுதிருக்கேன்னா 32ன்னு. ஸோ 2 × 32 64 கிராம் வந்துடும். கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் தான் இருக்குது. ஸோ 1 × 44 44 வந்துடும். அதே மாதிரி வாட்டர் 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ 2 × 18 36 கிராம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மோலார் மாஸ்னால நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், மாஸ் கிடச்சிரும். இப்போ மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன செய்யணும், மாஸ்லேருந்து வால்யூமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யணும், மாஸ்லேருந்து வால்யூமாக மாற்ற போறீங்க. என்ன பண்ணணும் பாருங்க, மாஸ் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க. இட் இஸ் டிவைடட் பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாரி, இட் இஸ் மல்டிப்ளைட் பை 22.4 லிட்டர்ஸ். ஏன்னா ஈஸியாக எப்படி மாற்றலாம், இங்கே நீங்கள் மாசை விட்டுருங்க. நம்மளுக்கு வால்யூம் எப்படி மாற்ற முடியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வால்யூம் ஈஸியாக மாற்றிடலாம். கரெக்டா, இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸை இட் இஸ் மல்டிப்ளைட் பை 22.4 லிட்டர்ஸ். அதாவது உங்ககிட்ட இருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸை 22.4 லிட்டரால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், வால்யூம் கிடச்சிரும். அப்போ இங்கே பாருங்கள், என்கிட்ட 1 மோல் இருக்குது, 2 மோல் இருக்குது, 1 மோல் இருக்குது, 2 மோல் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் 22.4 லிட்டரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், வால்யூம் கிடச்சிரும். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே 1 மோல் இருக்குது. ஸோ 1 × 22.4 22.4. இங்கே 2 மோல் இருக்குது. ஸோ 2 × 22.4 44.8. அகைன் நீங்கள் 1 × 22.4, இங்கே 2 × 22.4. இப்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ we are going to solve some numericals. இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி உங்களுக்கு குவார்டர்லி ஆஃப்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 5 ப்ராப்ளம் இருக்குது, 5மே நான் சால்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த 5 ப்ராப்ளமுக்குமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா, பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் தெரியணும். பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போக போக அதை என்ன செஞ்சுக்குவீங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரியா, ஃபைன், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? அதாவது 10 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை moles of hydrogen தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சரியா, ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அமோனியா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அமோனியாவும் ஹைட்ரஜன் வச்சு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக அமோனியாக்கான ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஹேபர் ப்ராசஸ் தான் நம்ம எழுத போகிறோம். N2 + 3H2 gives 2NH3. இதுதான் வந்து இதுக்கான பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்னது, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், எத்தனை மோல்ஸ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு இருக்கட்டும், இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும், இதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ்டு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷனை நீங்கள் பாருங்க, எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் எல்லாத்தையும். இங்கே 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, 1 மோல் ஆஃப் நைட்ரஜன். இங்கே 3 இருக்கு, ஸோ 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. இங்கே 2 இருக்கு, ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா இருக்கு. அப்போ நல்லா இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கிடைச்சிருக்கு. கரெக்டா, ஏன்னா இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். நல்லா பாருங்க, 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கிடைக்குது. கரெக்டா, அப்போ நான் எழுதிக்கலாமா இதை, 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூசஸ் 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. நீங்கள் வேர்டிங்கில் எழுதணும், நான் ஜஸ்ட்டு இதாக எழுதுறேன், ஸ்டேட்மெண்ட். சார் நான் சும்மா ஒரு சென்டென்ஸாக எழுதியிருக்கேன், நீங்கள் வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கணும், நான் சிம்பிளாக போட்டுட்டேன். என்ன நல்லா கவனிங்க, ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியாவை கொடுத்துருக்கு. அப்போ 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் gives 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. கொஷின் என்னது, 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியாவுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும், 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா வேணும். அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியான்னு போட்டுக்கிறேன். 10 மோல்ஸ் ஆஃப் அமோனியா தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட். அப்போ ஹைட்ரஜன் தெரியாது, ஸோ ஹவு மெனி மோல்ஸுங்கிறத நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ
லெஃப்ட் சைடில் எக்ஸ்னு வந்துடும். புரிஞ்சா? ரியாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2 moles ஆஃப் அமோனியா கொடுக்குது. ஸோ 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் gives 2 moles ஆஃப் அமோனியா எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் 10 moles ஆஃப் அமோனியாவுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 moles ஆஃப் அமோனியா எழுதிட்டோம், எவ்வளோ ஹைட்ரஜன் தெரியாது, எக்ஸ்னு போட்டாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 2 moles ஆஃப் அமோனியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x into 2 moles of ammonia is equal to, வேற எது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சா? எதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியாச்சு. ஓகே, மீதி இருக்க ரெண்டு யார், இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 moles of hydrogen into 10 moles of ammonia வரும். 3 moles of hydrogen into 10 moles of ammonia. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 2 moles ஆஃப் அமோனியாவை நான் கீழே கொண்டு வரேன், டிவைட்ல வந்துடும். ஏன், பிகாஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த 2 moles ஆஃப் அமோனியா இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இன்டூ 10 mole ஆஃப் அமோனியா டிவைடட் பை 2 moles ஆஃப் அமோனியா. கரெக்டா? ஏன்னா இங்கே எக்ஸ் எனக்கு வேணும். ஸோ இதை செஞ்சுட்டேன், நான் கீழே டிவைடட் பை கொண்டு வந்துட்டேன். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே 1 2 is to 5 2s are 10 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 1 2 is to 5 2s are 10 வரும். ஸோ கீழே வந்து 1 வந்துடும். ஸோ அப்போ டினாமினேட்டர் 1 அதை நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is to 5 2s are 10. அப்போ ரிமைனிங் யார் இருக்கா, இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 3 into 5 15. அப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தேவைப்படுது, 15 moles ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா இங்கே அமோனியா கேன்சல் ஆயிடுச்சு, அமோனியா கேன்சல் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது ஹைட்ரஜன் மட்டும்தான். ஸோ அதனால ஆன்சர் 3 into 5 15 moles ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ 10 moles ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ moles ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு தேவை, 15 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவை. அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வழியாக நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 moles ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படுது, 15 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுதுங்கிறத நம்ம கால்குலேஷன்ல என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அது அந்த அளவுக்கு ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு. நல்லா பாருங்க, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட், எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா வாட்டர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பை த கம்பஷன் ஆஃப் 32 grams ஆஃப் மீத்தேன். அதாவது 32 grams ஆஃப் மீத்தேனை கம்பஸ் பண்ணும்போது, கம்பஸ்னா அதை ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இதான் கொஸ்டின். சரியா? 1 minute. ஓகே சரியா? கொஸ்டின் என்ன, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் by the combustion of 32 grams of methane. 32 grams of methane ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ரியாக்ஷன் நீங்கள் எழுதணும், மீத்தேனை வந்து கம்பஸ் பண்ணுற ரியாக்ஷன், அதாவது மீத்தேனை ஹீட் பண்ணுற ரியாக்ஷன் எழுதணும். ஸோ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ரியாக்ஷன் என்னன்னா CH4 plus 2O2 gives CO2 plus 2 water. இதுதான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். சரியா? நல்லா கவனிங்க. 1 mole of methane plus 2 moles of oxygen gives 1 mole of carbon dioxide plus 2 moles of water. இது நம்ம முன்னாடியே பார்த்த ரியாக்ஷன் தான். இப்போ எனக்கு கொஸ்டின் எது கொடுத்துருக்காங்க, வாட்டரும் மீத்தேன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தான் தேவை, இந்த இருக்க மீத்தேனும் இங்கே இருக்க வாட்டர் மட்டும் தான் தேவை, மற்ற ரெண்டு தேவை கிடையாது. ஸோ கொஸ்டின் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், மற்றதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ரியாக்ஷனில் இருக்கும், பட் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ வாட்டரும் மீத்தேன் தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ எனக்கு எந்த ரெண்டு குவான்டிட்டி தேவை, இந்த மீத்தேனும் இந்த இருக்க வாட்டர் மட்டும் தான் எனக்கு தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுச்சா? ஓகே, இங்கே நல்லா பாருங்க, மீத்தேனோட மாஸ் என்னது 16 கிராம். கரெக்டா? ஏன்னா மீத்தேன் எப்படி கண்டுபிடிப்போம், CH4. ஸோ ஒரு கார்பன் இருக்கு, ஸோ 1 into 12 plus 4 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 4 into ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அப்போ 12 plus 4 16. ஸோ 16 கிராம் per மோல். கரெக்டா? இதெல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் லெக்சர்ல. அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. வாட்டருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, H2O, 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 2 into 1, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஸோ 16, ஸோ 18 கிராம் per மோல். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து 18 கிராம் per மோல். சரியா? பட் எனக்கு ரியாக்ஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைச்சிருக்கு, 2 moles ஆஃப் வாட்டர் கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க, இங்க மீத்தேன் வந்து 16 கிராம் per மோல், நான் அப்படியே 16 போட்டுட்டேன். ஏன், பிகாஸ் எனக்கு ரியாக்ஷன்ல ஒரே ஒரு மோல் ஆஃப் மீத்தேன் தான் இருக்கு. ஸோ 1 mole ஆஃப் மீத்தேன் வந்து இங்க 16 கிராம் நான் கண்டுபிடிச்சது அப்படியே போட்டுட்டேன். பட் வாட்டர் எனக்கு 2 moles இருக்கு. 1 mole ஆஃப் வாட்டர் வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கேன்னா 18 கிராம் per மோல் வந்து 1 mole ஆஃப் வாட்டர். அப்போ 2 moles ஆஃப் வாட்டருக்கு என்ன வரும், 2 into 18 36 வரப்போகுது. ஏன்னா 1 mole ஆஃப் வாட்டர் 18,
அப்போ 2 moles ஆஃப் வாட்டர் எனக்கு ரியாக்ஷனில் கிடச்சிருக்கு. அப்போ 2 into 18 எவ்வளவு? 36 gram per mole. Gram per mole. இப்போ நல்லா கவனிங்க, 16 gram ஆஃப் மீத்தேன் எவ்வளோ கொடுக்குது? 36 gram per mole ஆஃப் என்னது வாட்டர் கிடைக்குது. அப்போ 16 gram ஆஃப் மீத்தேன் வந்து 36 gram ஆஃப் வாட்டர் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிக்கணும். 16 gram ஆஃப் methane gives 36 gram of water. இதான ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க, 16 gram of methane எடுத்திருக்கீங்க, 36 gram of உங்களுக்கு வாட்டர் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 32 gram of methane ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ மீத்தேன் வந்து 32 gram நீங்கள் எடுக்கும் போது எவ்வளோ வாட்டர் கிடைக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போ 32 gram of methane gives எவ்வளோ வாட்டர்னு தெரியாத நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். புரிஞ்சா? 32 gram ஆஃப் மீத்தேன் வந்து ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த வாட்டர் எனக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதையும் கிராஸ் மல்டிப்ளை, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த எக்ஸையும் 16 gram ஆஃப் மீத்தேன் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்டூ 16 gram ஆஃப் மீத்தேன் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் 32 gram ஆஃப் மீத்தேனையும் 36 gram ஆஃப் ஆக்சிஜன் இது ரெண்டும் கிராஸில் இருக்குல்ல, அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 32 gram of methane into 36 gram of water. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் செஞ்சுட்டேன், கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 gram. நான் இந்த மீத்தேன் இதெல்லாம் விட்டுறேன், வெறும் நம்பர்ஸை மட்டும் எழுதுறேன். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும் எழுத போகிறேன். 32 gram into 36 gram டிவைடட் பை 16 gram. ஏன்னா இங்கேருந்து 16 கீழே வரும்போது டிவைடட் பை 16 ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? நல்லா பாருங்க, எப்படி கேன்சல் பண்ணலாம்? 116 is 16, 2 16s are 32. கரெக்டாக? அப்போது 116 is 16, 2 16s are 32. அப்போ ஆன்சர் என்ன வரும் எக்ஸுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 36 இருக்குது. ஸோ 2 into 36 72 gram. ஸோ அப்போ 72 gram ஆஃப் வாட்டர் எனக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. எனக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது என்னது? எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தானே. கொஸ்டின்ல பாருங்க, ஹவு மெனி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தானே, எத்தனை கிராம் ஆஃப் வாட்டர் தானே. அப்போ எக்ஸுங்கிறது கிராம் ஆஃப் வாட்டர், அதான் 72 gram ஆஃப் வாட்டர் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, இன்னும் போக போக கொஞ்சம் ப்ராப்ளம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஸ்டில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தேர்ட் பாருங்க, ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் how much more volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, how much volume of carbon dioxide is produced, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதான் எக்ஸ், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. எப்போ? when 50 gram of calcium carbonate is heated, அதாவது 50 gram of calcium carbonate ஃபுல்லாக ஹீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இதில் கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் கார்பனேட் ரியாக்ஷன் என்ன எழுதணும்? ரியாக்ஷன் பாருங்க, வென் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட். அப்போ கால்சியம் கார்பனேட் ஹீட் ஆகிற ரியாக்ஷன் நீங்கள் எழுதணும். அப்போ கால்சியம் கார்பனேட் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹீட் பண்ணால் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. எப்போதுமே இந்த கார்பனேட் CO3 இருக்கிறது நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆகும், CO2 ஆகும் தான் என்ன செய்யும், இது வந்து இது டீகம்போஸ் ஆகும். சரியா? இப்போ நல்லா பாருங்க, எனக்கு கொஸ்டின்ல இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடும் கால்சியம் கார்பனேட்டும் தான். கால்சியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடு, அப்போ இது ரெண்டு தான் எனக்கு தேவை. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ரெண்டுக்கு எத்தனை எவ்வளோ கிராம், அதாவது வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால்சியம் கார்பனேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கால்சியம் கார்பனேட் வந்து 100 gram. கரெக்டாக? கால்சியம் கார்பனேட் வந்து 100 gram. எப்படி? கால்சியம் கார்பனேட், ஒரு கால்சியம் இருக்கு, ஒரு கார்பன் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? ஸோ கால்சியம் வந்து 40 பிளஸ் கார்பன் ஒரு, இங்கே பாருங்க, இந்த கால்சியம் வந்து 40, அடுத்து ஒரு கார்பன் இருக்கு, கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு. ஸோ 3 into 16 நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ 3 16s are 48, அடுத்து ஒரு 12, அடுத்து ஒரு 40, மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 gram கிடைக்கும். அந்த 100 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். புரிஞ்சா? ஓகே, 40 plus 12 plus 48 is equal to 100. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிங்க. கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிச்சிங்கன்னா CO2, கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் வந்து 2 into 16, ஸோ 32.
ஸோ 44 கிராம். அதை என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக போடுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு லெக்சர் நம்பர் 1ல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா, அதான் கண்டினியூவாக பார்த்துட்டு வரணும் லெக்சர்ஸ். ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து 44 கிராம். 44 கிராம். நல்லா கவனிங்க, 100 கிராமை ஹீட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 44 கிராம் கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 50 கிராமை ஹீட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக நல்லா கவனிங்க, கால்சியம் கார்பனேட் வந்து 100 கிராமை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, 44 கிராம் கிடைக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. கொஷினில் என்ன கேட்குறாங்க, 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட், ஸோ 100க்கு பதிலாக இப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை கிடைக்கும். இதான் கொஷின். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஐ எம் கோயிங் டு வாட் டு சே, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியா, இதை இப்படி பண்ணலாம், இன்னொரு விதத்துலையும் நம்ம பண்ணலாம். ஓகே, சரி, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போது இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். பட் புக்கில் இருக்க மாதிரி பண்ண டேரெக்டாகவும் பண்ணலாம். பட் இப்படியும் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸ் இன்ட்டு 100 நல்லா கவனிங்க, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 100 இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு 100 நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு யார் இருக்கா, இங்கே ஒரு 44, இங்கே ஒரு 50. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 44 இன்ட்டு 50. ஸோ அப்போ எக்ஸ் என்ன வரும், 44 இன்ட்டு 50 டிவைடட் பை 100. ஏன் 100 டிவைடட் பை போட்டோம், பிகாஸ் இங்கே இருக்க 100 இங்கே வரும்போது கீழே டிவைடட் பை வந்துடும். எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும், ஸோ அந்த எக்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இப்போ 150 இஸ் 50, 250 சார் என்னது நம்மளுக்கு 100 வந்துடும். கரெக்டாக, 150 இஸ் 50, 250 சார் 100. அகெயின் 1 2 இஸ் 2, 22 2 சார் 44. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 22 கிராம் கிடைக்குது. ஸோ அப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு கொஸ்டினில் வந்து வால்யூமில் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 22 கிராம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க கேட்டிருக்கிறது வால்யூமில் கேட்டிருக்காங்க. எப்படி கிராம் டு வால்யூம், இப்போ தான் நம்ம அந்த ரிலேஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். கிராம் டு வால்யூம், நம்மக்கிட்ட மாஸில் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி செய்யணும், வால்யூமுக்கு மாற்றணும். டேரெக்டாக மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க மாஸை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸை தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், வால்யூமாக மாற்ற முடியும். சரியா, ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், நம்மக்கிட்ட கிராம்ஸ், இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கிராம்ஸில் இருக்குது, அதாவது மாஸ் வந்து கிராம்ஸில் இருக்குது. இப்போ இந்த கிராம்ஸ் நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து நான் என்ன செய்யணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க மாஸ், அதாவது கிராம்ஸை எப்படி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றலாம், நம்மக்கிட்ட இருக்க மாஸை வந்து இட் இஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். நம்ம கிட்ட இருக்க மாஸ் என்ன செய்யணும், மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணிங்கன்னா அது நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாறும். ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்க மாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 22 கிராம் இருக்கு. இந்த கிராமை நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சதுக்கப்புறம் வால்யூம் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன செய்கிறேன், இங்கே எழுதுறேன். நல்லா பாருங்கள், என்கிட்ட 22 கிராம் இருக்கு, இதான் மாஸ். இப்போ நான் அதை நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 22 கிராமை அதோட மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், உங்ககிட்ட இருக்க மாஸை வந்து இட் இஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் என்னது, இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து 44 கிராம் தான் மோலார் மாஸ். அப்போ 22 டிவைடட் பை 44 கிராம். அப்போ 1 2 1/2னா அது 0.5 மோல்ஸ் கிடச்சிருக்கு. 0.5 மோல்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட், ஓகேவா, மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸை எப்படி நான் வால்யூமாக மாற்றுறது, ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் மோல்ஸை 22.4 லிட்டர்ஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வால்யூம் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் மோல்ஸை 22.4 லிட்டர்ஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், வால்யூம் கிடச்சிரும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுக்கு 0.5 மோல்ஸு. இப்போ இந்த 0.5 மோல்ஸை வந்து நான் 22.4 லிட்டரால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 11.2 லிட்டர்ஸ். இதான் வந்து வால்யூம். இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து என்ன செஞ்சோம், 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் கிராமில் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த கிராமை நான் அப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணி மோல்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இந்த மோல்ஸை 22.4 லிட்டரால் நம்ம மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன செஞ்சிடும், வால்யூம் கிடச்சிரும். அந்த ஒரு கன்வர்ஷன் பார்த்தோம் தெரியுமா, அந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணி we have calculated this. நெக்ஸ்ட் இதே தானா, how much
இதே கொஷின் சேம் கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இந்த கொஷின் நான் எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், லெட் இட் பி. ஃபோர்த் கொஷின் நான் இதில் டைப் பண்ண மறந்துட்டேன், அது இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபிஃப்த் கொஷின் பாருங்க. கால்குலேட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் மெக்னீஷியம் கார்பனேட். அதாவது உங்ககிட்ட மெக்னீஷியம் கார்பனேட் இருக்கு, அதில் எல்லாத்தோட பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குல்ல, இதில் ஒரு எலிமெண்ட்டும் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது, இதில் மெக்னீஷியம் எவ்வளோ பர்சன்டேஜ், கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. நல்லா கவனிங்க, இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது? ஒரே ஒரு மெக்னீஷியம் இருக்குது. ஸோ 1 into மெக்னீஷியம் ப்ளஸ் இது நமக்கு ஆல்ரெடி பண்ணது தான். எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 1 into கார்பன் ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 3 into ஆக்சிஜன். புரிஞ்சா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சரில் சொன்னதான். ஒரு மெக்னீஷியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன். இப்போ மெக்னீஷியமோட மாஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெக்னீஷியம் வந்து 12, சாரி மெக்னீஷியம் வந்து 24. ஸோ 1 into 24. கார்பன் வந்து 12. ஸோ 1 into 12. ஆக்சிஜன் 16, 3 இருக்கனால 3 into 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 + 12 + 48 ஆட் பண்ணால் என்ன வருது? 50, 60, 84 வருது. 84 கிராம் per மோல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 84 கிடச்சிருக்கு. இப்போது மெக்னீஷியம் கார்பனேட் வந்து 84 கிராம். இப்போ இதில் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சரியா? நல்லா கவனிங்க, மெக்னீஷியம் வந்து சாரி இது டோட்டல் 84 கிராம் வந்து இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருக்குது. இதில் மெக்னீஷியம் மட்டும் எவ்வளோ பாருங்க, 24 கிராம் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா நம்ம மெக்னீஷியம் கார்பனேட்டில் எத்தனை மெக்னீஷியம் இருக்குது? ஒரே ஒரு மெக்னீஷியம் தான் இருக்குது. ஸோ ஒரு மெக்னீஷியம் எத்தனை கிராமு? 24 கிராம். கார்பன் எவ்வளோ இருக்குது? 12 கிராம் இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 48 கிராம் இருக்குது. ஏன் 48 கிராம் இருக்குது? பிகாஸ் 3 ஆக்சிஜன் இருக்குல்ல. ஸோ 16 × 3 48. நல்லா கவனிங்க, ஒரு மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஒரு மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அந்த ஒரு மெக்னீஷியம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 24 கிராம். அடுத்து எத்தனை கார்பன் இருக்குது? ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அது 12 கிராம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் 16, 3 ஆக்சிஜன் வந்து எவ்வளவு? 48 கிராம். அப்போது ஒரு மெக்னீஷியம் கார்பனேட்டில் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது, 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது, 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அதான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம 24, 12, 48. அதை தான் நான் இங்கே சொன்னேன். சரியா? இப்போது இது வந்து நான் கிராமில் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நல்லா கவனிங்க, மெக்னீஷியம் வந்து எத்தனை கிராம் இருக்குது? 24 கிராம் இருக்குது. சரியா? ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளவு? 84 கிராம். இந்த 84 கிராமில் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குது? 24 கிராம் இருக்குது. புரியுதா? டோட்டலாக மெக்னீஷியம் கார்பனேட்டோட வெயிட் வந்து 84 கிராம்பா. அந்த 84 கிராமில் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குது? 24 கிராம் இருக்குது. அப்போது 84 டோட்டலில் 24 வந்து யார் இருக்கா? மெக்னீஷியம் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது என்ன பண்ணியிருக்கோம்? டோட்டல் 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ மெக்னீஷியம் இருக்குது? 24 இருக்குது. அதை மேலே போட்டுருணும். இன்ட்டு 100 வந்து பர்சன்டேஜுக்கு நான் போட்டிருக்கேன். சரியா? இப்போ டோட்டல் 100 மார்க்கில் நான் வந்து 70 மார்க் எடுத்திருக்கேன்னா எப்படி போடுவேன்? 70 / 100. அதே மாதிரி டோட்டல் 84ல் 24 மெக்னீஷியம். ஸோ 84 அதுக்கு மேலே 24 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, யூ வில் கெட் 28.51% ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. அதே மாதிரி இப்போ கார்பனுக்கு பார்ப்போம். டோட்டல் 84, கீழே எல்லாமே டோட்டல் 84 தான். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கு தான் பார்க்குறோம்? மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ டோட்டல் 84, அது மாறவே மாறாது, டோட்டல் 84லே இருக்கட்டும். இப்போ இதில் கார்பன் எவ்வளோ இருக்குது? 12 கிராம் இருக்குது. ஸோ டோட்டல் 84ல் கார்பன் 12. ஸோ மேலே 12 போட்டுக்கோங்க, இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 14.29%. சரியா? நெக்ஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு டோட்டல் எவ்வளோ? 84. அப்போ கீழே 84 தான் வரப்போகுது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 48 இருக்குது. ஸோ அப்போ 48 / 84 வரப்போகுது. 48 / 84 இன்ட்டு 100. அப்போ என்ன வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? 57.14%. அப்போது இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டில் 28.51% ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது, 14.29% ஆஃப் கார்பன் இருக்குது, 57.14% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? டோட்டல் மெக்னீஷியம் கார்பனேட்டில், அதாவது டோட்டல் 84 கிராமில் 24 கிராம் மெக்னீஷியம், டோட்டல் 84 கிராமில் 12 கிராம் கார்பன், டோட்டல் 84 கிராமில் 48 கிராம் ஆக்சிஜன். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate? அதாவது 1 kilogram of 90% pure magnesium carbonate ஹீட் பண்ணால் எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ரியாக்ஷன் எழுதுறேன். மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுற ரியாக்ஷன்.
மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், கால்சியம் கார்பனேட்டுக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி கதை தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது நல்லா பாருங்கள், மெக்னீஷியம் கார்பனேட்டோட வெயிட் என்னது 84 கிராம். கரெக்டாக இப்போ தானே கண்டுபிடிச்சோம், மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு வந்து 84 தான் இருக்குது பாருங்கள், 84. அப்போது மெக்னீஷியம் கார்பனேட் வந்து 84 கிராம். இந்த 84 கிராமை ஹீட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு? கார்பன் டை ஆக்சைடு வந்து 44 கிராம். முன்னாடி பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு எங்கே பார்த்தோம் தான் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். சரியா? அப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து எனக்கு 44 கிராம். அதை எழுதிக்கிறேன், 44 கிராம். அப்போ நல்லா பாருங்கள், 84 கிராம் எனக்கு ஹீட் பண்ணும்போது எவ்வளோ கிடச்சிருக்கு கார்பன் டை ஆக்சைடு? 44 கிராம் கிடச்சிருக்கு. அப்போது 84 கிராம், அதாவது 84 கிராமை ஹீட் பண்ணும்போது எனக்கு வந்து 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, பியூர் கொடுத்துருக்காங்க, 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். அப்போ இங்கே ஒரு பியூரிட்டிங்கிற ஒரு புது டேர்ம் வருது. அப்போது நல்லா கவனிங்க, இங்கே 84 கிராம் வந்து 100% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். ஏன்னா நம்ம இதில் வந்து 90% 80% எதுவுமே கொடுக்கல, நம்ம ஜென்ரல் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம். இது வந்து ஜென்ரல் ரியாக்ஷன். கரெக்டாக மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குங்கிறது ஜென்ரல் ரியாக்ஷன். ஜென்ரல் ரியாக்ஷன் எப்போவுமே 100% பியூரான எலிமெண்ட் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்க மெக்னீஷியம் கார்பனேட் வந்து 100% பியூர், ஏன்னா அது ஜென்ரல் ரியாக்ஷன். ஜென்ரல் எப்போதுமே 100 எடுத்துக்கணும். அப்போ 84 கிராம் இன்ட்டு 100% இது. சரியா? அப்போ 100% பியூரான 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா உங்களுக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண போறீங்க. 84 கிராமுக்கு பதிலாக இங்கே 1 கிலோகிராம்னு கொடுத்துருக்கான், 100% பதிலாக இங்கே 90% கொடுத்துருக்கான். புரியுதா கொஸ்டின்? 1 கிலோகிராம் ஆஃப் 90% மெக்னீஷியம் கார்பனேட்டை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்க போகுது? இதுதான் கொஷின். கொஷினை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃபாக இருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. 84 கிராம் வந்து 44 கிராம் கொடுக்குது, அதை ஈஸியாக எழுதிட்டோமா? 84 to 44. இங்கே 84ங்கிறது 100% பியூர். கொஷினில் என்ன கேட்டிருக்கான், 1 கிலோகிராம் ஆஃப் 90%, அதை எழுதிக்கோங்க. 1 கிலோகிராம் ஆஃப் 90% மெக்னீஷியம் கார்பனேட் ஹீட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது 1 கிலோகிராம், இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்குது. அப்போ நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், கிலோகிராமை கிராமாக மாற்றிக்கிறேன். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். கரெக்டாக? அப்போ 1 கிலோகிராம் வந்து நான் 1000 கிராம்னு மாற்றிக்கிறேன். 1000 கிராம் இன்ட்டு 90% வந்து நம்மளுக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்க போகுது? ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த எக்ஸையும் கிராஸில் பார்க்கணும், ரெண்டையும் இப்படி தான் பார்க்கணும். சரியா? அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸையும் 84 இன்ட்டு 100% எடுத்துக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 84 இன்ட்டு 100% விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 44ஐயும் இந்த 1000 இன்ட்டு 90யும் செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணுறோம். ஸோ அப்போது 100 இந்த 1000 இன்ட்டு 90யும் 44 இது ரெண்டையும் என்ன செய்யுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1000 இன்ட்டு 90% இன்ட்டு 44. சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. ஸோ இதை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 1000 இன்ட்டு 90% இன்ட்டு 44 டிவைடட் பை 84 இன்ட்டு 100%. நீங்கள் வேர்டிங்ஸ்லாம் எழுதணும், நான் இங்கே வெறும் நம்பர் மட்டும் எழுதியிருக்கேன். பட் நீங்கள் எழுதும் போது 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட், 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். புக்கில் அப்படி தான் இருக்குது. பட் நான் எனக்கு எழுதுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் இப்படி எழுதிட்டு இருக்கேன். சரியா? இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000 இன்ட்டு 90 இன்ட்டு 44 அதை வந்து மேலே வச்சுக்கோங்க. கீழே வந்து 84 இன்ட்டு 100 அதை கீழே வச்சுக்கோங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்து யூ வில் கெட் அஸ் 471.43 கிராம்னு கிடைக்கும், கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிலோகிராம் கிடைச்சிரும். தட் இஸ் 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேஷன் போடணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரீஏஜென்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு 3 ஸ்லைடு தான். ஓகே, லிமிட்டிங் ரீஏஜென்ட்னா என்ன, எக்ஸஸ் ரீஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் படித்தோம். அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ ரியாக்டன்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், கால்குலேஷன் வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போது if the reaction is carried out with the stoichiometric quantities, the reactant will be converted into product. அதாவது ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொன்னோம், பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆனது இங்கே நல்லா பாருங்கள். இப்போ வந்து 1 மோல் ஆஃப் மீத்தேன் வந்து 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கூட தான் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 1 மோல் ஆஃப் மீத்தேன் தான் எடுக்கணும், 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் எடுக்கணும். இப்படி நான் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யும், அது ஃபுல்லாக 100% ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். புரியுதா? இப்போது
இங்கே 1 mole ஆஃப் மீத்தேன் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். இது ரெண்டும் இப்படி இந்த குவான்டிட்டியில் இது வந்து 1 இருக்கணும், இது 2 இருக்கணும். இப்படி நான் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபுல் ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லை நான் வந்து 2 moles ஆஃப் மீத்தேன் 8 moles ஆஃப் ஆக்சிஜன் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதிகமாக எடுத்தேன்னா இந்த ஃபுல் ரியாக்டண்ட்டுமே என்ன செய்யாது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2A + 3B gives ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 moles ஆஃப் ஏவும் 3 moles ஆஃப் பியும் ரியாக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து 100% ப்ராடக்ட் கிடைக்குது. நான் பாட்டுக்கு 3 moles ஆஃப் ஏ 2 moles ஆஃப் பின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன செய்யாது, 100% ப்ராடக்ட் கிடைக்காது. இது 2 இது 3னா அந்த 2 3 எடுத்தால் தான் எனக்கு வந்து என்ன செய்யும், ஃபுல்லாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். நான் 2க்கு பதிலாக இது 6 இந்த 3க்கு பதிலாக நான் வந்து இதை 5ன்னு எடுத்தேன்னா நான் பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு அமௌண்ட்டில் ரியாக்டன்ட் எடுத்தேன்னா அது வந்து என்ன செய்யாது, ப்ராடக்டாக மாறாது. சரியா? அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கான்செப்ட் கொண்டு வரோம் லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்னு. சரியா? அதான் சொல்லியிருக்காங்க, when a reaction is carried out using non-stoichiometric coefficient non-stoichiometric quantities கரெக்டான குவான்டிட்டிஸில் எடுக்கல அப்படின்னா the product yield will be determined by the reactant that is completely consumed. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள், 2A + 3B gives 4Cன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இதான் ரியாக்ஷன். இப்போ 2Aவும் 3Bயும் சேர்ந்தாதான் 4C எனக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ஏ வந்து எவ்வளோ இருக்கணும், 2 moles இருக்கணும், பி வந்து 3 moles இருக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும், 4 moles ஆஃப் சி கிடைக்கும். இப்போ நான் 2 moles ஆஃப் ஏக்கு பதிலாக 4 moles ஆஃப் ஏ அதுக்கப்புறம் 8 moles ஆஃப் பின்னு எடுத்தால் எனக்கு என்ன செய்யாது, ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக என்ன செய்யாது, கன்சியூம் ஆகாது. ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்க போகுது, ஏதோ ஒரு அளவு ப்ராடக்ட் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இங்கே 2 4 அப்போது 4 8C கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 2 moles ஆஃப் ஏவும் 3 moles ஆஃப் பியும் ரியாக்ட் ஆச்சுன்னா 4C கிடைக்கும். இதுதான் கரெக்டான ரியாக்ஷன். பட் நான் என்ன செஞ்சுட்டேன், 2 moles ஆஃப் ஏக்கு பதிலாக 4 moles ஆஃப் ஏ எடுத்துட்டேன் ரியாக்ஷன் போடும்போது. 3 moles ஆஃப் பிக்கு பதிலாக 8 moles ஆஃப் பின்னு எடுத்துட்டேன். எனக்கு ப்ராடக்ட் 8C கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 8C அப்படிங்கிறது எதை பொறுத்து வந்திருக்கும், ஏவை பொறுத்து வந்திருக்குமா பியை பொறுத்து வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து ஏவை பொறுத்து தான் இந்த 8C வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள், 2 moles ஆஃப் ஏ ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 3 moles ஆஃப் பி தான் தேவைப்படுது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 moles ஆஃப் ஏ ரியாக்ட் ஆகிறதுக்கு எனக்கு 3 moles ஆஃப் பி தான் தேவைப்படுது. அப்படி ரியாக்ட் ஆனால் தான் எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். பட் நான் என்ன செஞ்சுட்டேன், 4 moles ஆஃப் ஏவை 8 moles ஆஃப் பியோட ரியாக்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் இங்கே நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 moles ஆஃப் ஏக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 3 moles ஆஃப் பி தான் தேவைப்படுது. ஸோ 2 moles ஆஃப் ஏக்கு 3 moles ஆஃப் பி தான் தேவைப்படுது. புரிஞ்சா? 2 moles ஆஃப் ஏக்கு 3 moles ஆஃப் பி தான் தேவைப்படுது. அப்போ நான் வந்து 4A எடுத்திருக்கேன், 4 moles ஆஃப் ஏ எடுத்திருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ பி தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த 4 moles ஆஃப் ஏக்கு நான் 8ன்னு சும்மா எடுத்துட்டேன், பட் அது கரெக்டானது கிடையாது. அப்போது இந்த 4 moles ஆஃப் ஏக்கு எவ்வளோ பி வேணுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ 4 moles ஆஃப் ஏக்கு எவ்வளோ பி வேணும் அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ நம்ம ஸ்டாக்கியோமெட்ரியில் போட்டோம்ல, அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை, இதையும் கிராஸ் மல்டிப்ளை, இதையும் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 2A இஸ் ஈக்குவல் டு 4A இன்ட்டு 3B கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 4 இன்ட்டு 3, எக்ஸையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 2 4 இன்ட்டு 3. இப்போ எனக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 4A இன்ட்டு 3B டிவைடட் பை 2Aன்னு வரும். கரெக்டாக? இந்த 2A இங்கே வரும்போது டிவைடில் ஆயிரும். ஸோ அப்போ 1 2 is 2, 2 2s are 4. கரெக்டாக? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4A இன்ட்டு 3B டிவைடட் பை 2Aன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா இந்த 2A கீழே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், 1 2 is 2, 2 2s are 4. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2 3s are 6B தான் எனக்கு தேவைப்படுது. அப்போது நல்லா கவனிங்க, 4A ரியாக்ட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 6B தான் தேவைப்படுது. ஆனால் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன், 8B எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு 6B இருந்தால் போதும், பட் நான் இங்கே 8B எடுத்து வச்சிருக்கேன். அப்போ யார் அதிகமாக இருக்கா, 6Bக்கு பதிலாக 8B. அப்போ B வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ இது எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ இந்த 4A வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட B அதிகமாக இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4A 8B எவ்வளோ, 4Aக்கு 6B தான் தேவைப்படுது. பட் நீங்கள் எவ்வளோ B எடுத்து வச்சுருக்கீங்க, 8B எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ 2B இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் 2B எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட இந்த ஏவால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா இந்த 4A வந்து 6B கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. அதிகமாக இங்கே 2B இருக்குது, இருந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. இதை இன்னும் நான் ஈஸியாக புரிய வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லி சட்னி எடுத்துக்கோங்க. சரியா? உங்ககிட்ட என்ன இருக்குது, இட்லி இருக்குது,
சட்னி இருக்குது. இப்போ 3 இட்லியும் கொஞ்சம் சட்னி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சட்னி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு பிரச்சனை இல்லை. இப்போ 3 இட்லி இருக்குது, ஆனால் சட்னி வந்து எப்படி சொல்கிறது, 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சட்னி வந்து மொத்தமே 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, 2 இட்லியை மட்டும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு மீதி 1 இட்லி அப்படியே வச்சுருவீங்க. அந்த 1 இட்லியை சாப்பிட மாட்டீங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்க? பிகாஸ் உங்ககிட்ட சட்னி இல்லை. அப்போது இட்லி 1 எக்ஸஸாக இருக்குது, பட் சட்னி என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்ககிட்ட 6Bக்கு பதிலாக எவ்வளோ பி இருக்குது, 8B இருக்குது. அப்போ பி எக்ஸ்ட்ரா இருக்குது, இட்லி எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் ஏ என்ன ஆயிடுச்சு, 4A ரியாக்ஷனில் முடிஞ்சிருச்சு, சட்னி இல்லை. அப்போ 4A முடிஞ்சிருச்சுங்கிறனால அது வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ 2B 2 இட்லி அப்படியே என்ன செஞ்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ திஸ் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். எக்ஸஸ் ரியேஜென்ட்ங்கிறது எது எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அது எக்ஸஸ் ரியேஜென்ட், எது முடிஞ்சு போச்சோ அது லிமிட்டிங் ரியேஜென்ட். அது வந்து அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன பண்ணும், ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்க விடாமல் தடுத்துரும். ஏன்னா அது ஃபுல், இப்போ சட்னி வந்து ஃபுல்லாக தீந்துருச்சு. அப்போ உங்களால் இட்லியை சாப்பிட விடாமல் அது என்ன செய்யுது, தடுக்குது. அந்த இட்லியை சாப்பிட விடாமல் என்னது, சட்னி வந்து தடுக்குது. ஏன்? பிகாஸ் சட்னி எல்லாம் முடிஞ்சிருச்சு, லிமிட் ஆயிடுச்சு. அப்போ இட்லி உங்களால் சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் இங்கே வந்து ஏ ஃபுல்லாக ரியாக்ட் ஆயிடுச்சு, பி எக்ஸ்ட்ரா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏ முடிஞ்சிருச்சுல, ஏ லிமிட் பண்ணிடும். பியை ரியாக்ட் பண்ண விடாமல் ஏ என்ன செஞ்சிருச்சு, லிமிட் பண்ணிருச்சு, தடுத்துருச்சு. ஸோ அப்போ ஏ வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட், பி எக்ஸஸ் ரியேஜென்ட். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி 4Aக்கு எவ்வளோ தேவைப்படுது, 6B தேவைப்படுது. பட் நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க, 8B எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ 6Bக்கு பதிலாக 8B எடுத்திருக்கீங்கன்னா அதிகமாக எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தேவை 6B, ஆனால் நீங்கள் எடுத்தது 8B. அப்போ 2B இங்கே அதிகமாக இருக்குது, ஸோ எக்ஸஸ். 4A ஆட்டோமேட்டிக்காக லிமிட்டிங்னு வந்துடும். சரியா? இப்போ இது ஒரு ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்னது, இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ். இட் இஸ் கால்ட் அஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட். அதாவது ரியாக்ஷன், இது ஒரு டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். the product yield will be determined by the reactant that is completely consumed. அதாவது இங்கே யார் கம்ப்ளீட்லி கன்சியூம் ஆயிருக்கா, 4A கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிரும். அப்போ இது லிமிட்டிங் ரியேஜென்ட். பட் 8Bல 2B மிச்சம் இருக்குல்ல, அது எக்ஸஸாக இருக்குல்ல, அது எக்ஸஸ் ரியேஜென்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இதுதான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். சரியா? இது நல்லா கவனிங்க. 1 mole of S plus 3 moles of fluorine gives 1 mole of SF6. சரியா? நல்லா கவனிங்க. 1 mole of sulfur, 3 moles of fluorine சேர்ந்து 1 mole of SF6 கிடைக்குது. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 1 mole of sulfurக்கு எவ்வளோ தேவைப்படுது, 3 moles of fluorine தான் தேவைப்படுது. கரெக்டா? ஸோ 1 mole of sulfurக்கு 3 moles of fluorine தேவைப்படுது. அதை நான் எழுதிக்கிறேன். 1 mole of sulfurக்கு, சரி கீழே எழுதிக்குவோமா, எழுதிக்குவோம். 1 mole of sulfurக்கு 3 mole, இது சல்ஃபர், இது fluorine. 1 minute. ஓகே, இங்கே 1 mole of sulfurக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 3 moles of fluorine தேவைப்படுது. அப்போ 1 mole of sulfurக்கு 3 moles of fluorine எழுதியாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் ரியாக்ஷன் நான் ஒரு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நான் சும்மா எடுத்திருக்கேன். 3 moles of sulfur, 12 moles of fluorine எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் எது எக்ஸஸ் எது லிமிட்டிங்னு கண்டுபிடிக்கணும்னா, நான் சொல்லியிருக்கேன்ல 1 mole of sulfurக்கு 3 moles of fluorine தேவைப்படுது. இப்போ 3 moles of நீங்கள் சல்ஃபர் எடுத்திருக்கீங்க. அப்போ சல்ஃபர் வந்து 3 moles, எவ்வளோ ஃப்ளூரின் தேவைப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த 12 கண்டுக்காதீங்க, அதை விட்டுருங்க அப்படியே. நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எடுத்திருக்க இந்த 3 moles of சல்ஃபருக்கு எவ்வளோ moles of fluorine தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ 3 moles of சல்ஃபருக்கு எவ்வளோ moles of fluorine தேவைப்படும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எக்ஸையும் 1ஐயும் 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9. ஸோ அப்போ 9 moles of fluorine தேவைப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. 1 mole of sulfurக்கு 3 fluorineனா, அப்போ நீங்கள் எடுத்திருக்க 3 moles of sulfurக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 9 moles of fluorine தான் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க, 12 எடுத்து வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேவை 9 moles of fluorine தான், பட் நீங்கள் எடுத்தது 12 moles of fluorine. அப்போ 9 விட 12 அதிகமாக எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ fluorine வந்து இந்த இடத்துல எக்ஸஸ் ரியேஜென்ட். சல்ஃபர் வந்து 3 வந்து எவ்வளோ தான் ரியாக்ட் ஆக முடியும், 9 கூட தான் ரியாக்ட் ஆக முடியும். அப்போ 3 வந்து 9 கூட ரியாக்ட் ஆகி முடிஞ்சிடும். அப்போ மீதி 3 ஃப்ளூரின் எக்ஸஸாக இருக்கும். சல்ஃபர் வந்து லிமிட் ஆயிடுச்சு. ஏன் லிமிட் ஆயிடுச்சு, பிகாஸ் இதை நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்க. ஏன்னா 3 moles நல்லா கவனிங்களேன், அதே தான். இந்த 3 வந்து இட்லி, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 வந்து நம்ம சட்னின்னு வச்சுக்கலாம், 12 வந்து இட்லின்னு வச்சுக்கலாம், சாரி 9 வந்து இட்லின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் திருப்பி சொல்கிறேன். இந்த சல்ஃபர் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சட்னின்னு வச்சுக்கோங்க, சீன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளூரின் இருக்குல்ல, இதை இட்லின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரின் வந்து நம்ம இட்லின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. 3 moles ஆஃப், அதாவது சல்ஃபர், அதாவது 3 moles ஆஃப் சட்னிக்கு வந்து 9 இட்லிஸ் வந்து போதுமானது. பட் நீங்கள் எவ்வளோ இட்லி எடுத்துருக்கீங்க, 9 பதிலாக 12 இட்லிஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் 9 இட்லி சாப்பிட்ற வரைக்கும் இந்த சட்னி பத்தும்.
ஏன்னா 3 moles ஆஃப் சட்னிக்கு 9 இட்லிஸ் தான் பத்தும். அப்போ 9 இட்லி சாப்பிட்ற வரைக்கும் இங்கே இந்த சட்னி இருக்கும். பட் அந்த 9 moles சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10, 11, 12 இந்த 3 இட்லிக்கு என்ன செய்யாது, சட்னி இருக்காது. ஏன்னா அது வந்து எக்ஸஸாக இருக்குது. இட்லி வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. அந்த 10, 11, 12ங்கிற இட்லி வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்போ 9 moles தேவைப்படுற இடத்துல நீங்கள் 12 moles எடுத்திருக்கீங்கன்னா இது அதிகமாக இருக்குது, எக்ஸஸ். அப்போ அந்த 3ங்கிறது கம்மி. ஸோ இது வந்து என்னது, லிமிட்டிங். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த கதையில் கொடுத்துருப்பாங்க. நீ ரீட் பண்ணால் புரியும். இப்போ நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். கொஷின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். 2x + 3y gives 4l + m. சரியா, இதான் ரியாக்ஷன். 2x + 3y gives 4l. இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்க, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, when 8 moles of x reacts with 15 moles of y. 8 moles of x reacts with 15 moles of y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இது ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட். தென் என்ன கொடுத்துருக்காங்க, 8 moles of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் 8xன்னு போட்டேன். 15 moles of yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15y போட்டுட்டேன். நல்லா கவனிங்க, நீங்கள் எடுத்ததை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன், எப்போதுமே அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரியாக்ஷனை தான் பார்க்கணும். 2 moles of xக்கு எவ்வளோ y தேவைப்படுது, 3 moles of y தேவைப்படுது. கரெக்டாக நல்லா பாருங்க, 2 moles of xக்கு 3 moles of y தேவைப்படுது. ஸோ 2க்கு 3 தேவைப்படுது. ஸோ 2 moles of xக்கு 3 moles of y தேவைப்படுது. நான் மேலே எழுதுறேன் பாருங்க, 2 moles of xக்கு 3 moles of y தேவைப்படுது. ஸோ 2க்கு 3. அப்போ நம்ம எவ்வளோ moles of x எடுத்திருக்கோம், 8 moles of x எடுத்திருக்கோம். அதுக்கு எவ்வளோ y தேவைப்படுதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே 15 அவங்க கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அவங்க கொடுக்குறத கண்டுக்கவே கூடாது. இங்கே நம்ம சல்ஃபருக்கு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், நம்ம எடுத்துருக்க 12 கண்டுக்க கூடாது. நம்மளோட 3 moles of சல்ஃபருக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அவங்க வந்து 8, 15 கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை 15 கண்டுக்காம 8 moles of xக்கு எவ்வளோ y தேவைப்படுதுன்னு நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நம்ம எடுத்திருக்க 8 moles of xக்கு எவ்வளோ y தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 8க்கு எவ்வளோ yன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ x into 2, ஸோ 2x is equal to 8 into 3, 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 24 divided by 2 எனக்கு வந்து 12 கிடைக்க போகுது. அப்போது 8 moles of xக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 12 moles of y தான் தேவைப்படுது. எப்படி பண்ணோம் புரிஞ்சா, கிராஸ் மல்டிப்ளை இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் ஏன்னு வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி xy இருக்குல்ல, இது ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏவையும் 2வையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ a into 2 is equal to இந்த 3யும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 3 into 8. அப்போ என்ன ஒரு a தான் எனக்கு வேணும். ஸோ இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா 3 8s are 24. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 2, ஸோ 12. அப்போது நல்லா கவனிங்க, இந்த ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எனக்கு 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 8 moles of xக்கு 12 moles of y தான் தேவைப்படுது. 2க்கு 3 தேவைப்படுச்சு, அவங்க கொடுத்துட்டாங்க. 2க்கு 3ன்னு கொடுத்துட்டாங்க. பட் 8க்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 12 தான் தேவைப்படுது. அப்போ 8க்கு இந்த இடத்துல என்ன இருக்கணும், 12 தான் இருக்கணும். பட் நீங்கள் 15 எடுத்திருக்கீங்க. அப்போ எது அதிகமாக இருக்குது, y அதிகமாக இருக்குது. ஏன்னா 12y இருந்தால் போதும், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 12 இருந்தால் போதும். பட் நீங்கள் 15 எடுத்திருக்கீங்க. அப்போ இது எக்ஸஸாக இருக்குது. அப்போ எக்ஸஸ் ரியேஜென்ட் யார் இந்த இடத்துல, திஸ் இஸ் த எக்ஸஸ் ரியேஜென்ட். இது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஏன் எக்ஸஸ் ரியேஜென்ட், எனக்கு 12 இருந்தாலே போதும் 8 moles of xக்கு. பட் நான் 15 எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இது எக்ஸஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் தான் நம்மளுக்கு என்னது, லிமிட்டிங். இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன், லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா, கிளியர், ஃபைன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், ஏன்னா அதான் கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸ். கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம், நல்லா பாருங்க. ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, எக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒய் எடுத்துக்கோங்க. எப்போலாம் ப்ராடக்ட் கேட்குறாங்களோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஒய் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 moles of x எவ்வளோ ப்ராடக்ட் கொடுத்துருக்கு, 4 moles of l கொடுத்துருக்கு. கரெக்டாக, இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். லெஃப்ட் சைடில் இருக்க ரியாக்டன்ட், ரைட் சைடில் இருக்க ப்ராடக்ட். நல்லா பாருங்க, 2 moles of x வந்து 4 moles of l கொடுத்துருக்கு. ஸோ 2 moles of x வந்து 4 moles of l கொடுத்துருக்கு. ஸோ 2 எவ்வளோ கொடுத்துருக்கு, 4 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் எவ்வளோ எடுத்துருக்கோம், 8x எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 8xக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 8xக்கு எவ்வளோ ப்ராடக்ட்னு எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளே. ஸோ எக்ஸ் இன்ட்டு 2, 2x. 8 into 4, 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2 என்ன வரும், எனக்கு 16 வரும். அப்போ எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், 16 எல் வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்.
ஸோ கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட் தட் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். நல்லா பாருங்க, எக்ஸஸ் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ தான் கண்டுபிடிச்சோம்ல, 12 இருந்தால் போதும். ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு 15 இருக்குது எனக்கு. பாருங்கள், நல்லா பாருங்க, இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2xக்கு 3y தான் தேவைப்பா. அப்போ 2க்கு 3 தான் தேவை. ஓகே ஃபைன். அப்போ 8xக்கு எவ்வளோ தேவைன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 15 மறந்துடுங்க. 8xக்கு எவ்வளோ தேவைன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். 8க்கு 12 தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 8க்கு எவ்வளோ தான் தேவைப்படுது? 12 தான் தேவைப்படுது. ஆனால் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் ரியாக்ஷனில்? 15 எடுத்திருக்கேன். 12 இருந்தால் போதும், பட் 15 இருக்குது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 12 இட்லி தான் சாப்பிட முடியும். 15 இட்லி நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 3. எப்படி சொன்னோம்? 15 - 12 is 3. அதே மாதிரி இங்கே 15 - 12 வந்து 3 moles எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யுது? எனக்கு இருக்குது. அப்போ எக்ஸஸ் வந்து எத்தனை? 3 moles. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எவால்வேட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம சாட் ஜிபிடிலாம் இருக்குது, ஏஏலாம் இருக்குது, வீடியோஸ் புரியலனா அதில் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? வீடியோஸில் ஆன்சர் யாரும் கொடுக்கல, எவால்வேட் யுவர் செல்ஃபாக நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் போட்டிங்கன்னா ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே என்ன செய்யுது? இட் இஸ் கிவிங். ஸோ அதனால் ஏஐலாம் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா வேறு இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட் கான்செப்ட்டும் ஸ்டாக்கியோமெட்ரியும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். இதோட இந்த வீடியோ, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.